හිටපු දේශපාලනය එයාලා ආණ්ඩුව කරනවා නම් එයාලට ප්‍රභාකරන් අවශ්‍යයි, LTT අවශ්‍යයි, யுத்தகால அவசியாய், அனைத்து பேத்த பலன்ன பிட்ட இதில் டயஸ்போரா அவசியாய். இதில் பழிவாங்கல் இல்லை. அதாவது மக்களுடைய பணத்தை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 மில்லியனை வரலாறு காணாத ஒரு அரசாங்கத்தை நீங்கள் கண்டிருப்பீங்கள். மஹிந்த ராஜபக்சே வீட்டை விட்டு துரத்தியாச்சு அழுகிற ஒரு சில பேர் வந்து நீங்கள் கருத்துக்களை வெளியிடுறேன்னு சொல்லி போட்டு இனவாத கருத்துக்களை வெளியிடுறீங்க. இதெல்லாம் வந்து உங்களோட தலையில் நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கொள்கிற மாதிரி தான். உண்மைக்குமே இலங்கை அரசாட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரலாறு காணாத ஒரு அரசாங்கத்தை நீங்கள் கண்டிருப்பீங்கள். அதாவது இனிவரும் காலங்களில் தங்களுக்கு கூட அந்த சலுகைகள் இருக்காது என்று தெரிஞ்சும் கூட வாக்களித்து இன்றைக்கு அந்த சட்டமூலத்தை நிறைவேற்றி அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியேற்றிருக்காங்க. உண்மைக்குமே இது அரசியல் பழிவாங்கல் இல்லை. அதாவது மக்களுடைய பணத்தை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 மில்லியனை எத்தனை கோடி என்று சொல்லி சும்மா கணக்கு பாருங்கள் இவங்களுக்கு செலவழித்த காலம். அதாவது சின்ஸ் 2017, அதாவது 2017 இருந்து. அப்போ இதெல்லாம் வந்து ஆட்ட காசு, மக்களோட காசு. மக்கள்கிட்ட வெறியார் ஓடப்பட்டாலும் நாடு முயலெலும்பல்ல சொல்லி கொண்டிருக்க ஆட்ட காசு. இவங்களோட காசுல தான் இவங்க இவ்வளோ காலமும் சுபகோக வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்களா. அப்போ இனிவரும் காலங்கள் அந்த காசுகள் கூட மிச்சம். இப்போ இதை சிங்கள சகோதரிகள் சொல்ல போனோன்னு சொன்னால் எனக்கு பெருசாக அந்தளவு சிங்களம் தெரியாது. சொல்லப்போனால் சும்மா நார்மலாக சொல்லப்போனால் මේ වීඩියෝ ලංකාවේ ඉන්න සහෝදර සහෝදරියට හිටපු දේශපාලනය එයාලා ආණ්ඩුව කරනවා නම් එයාලට ප්‍රභාකරන් අවශ්‍යයි, LTT අවශ්‍යයි, யுத்தகால අවශ්‍යයි, අනිත් පැත්ත බලන්න පිට ඉඳලා ඩයස්පෝරා අවශ්‍යයි. ඒම එයාලා නැතුව එයාලට දේශපාලනය කරන්න බැරි ආණ්ඩුව කරන්න බැරි. දැන් බලන්න අනුර කුමාර දිසානායක ඔක්කොම 100% කරලා තියෙනවා. එයි එයා ප්‍රභාකරන් එහෙම කතාව නැහැ, LTT කතාව නැහැ, ඩයස්පෝරා කතාව නැහැ. එයා නිකන් ලංකාවට මේ මෙතනින් ජනාධිපති කියලා ඇවිලා දැන් බලලා තියෙනවා. මොකද හොර වැඩ බලන්න තියෙනවා, කජාල් බලන්න තියෙනවා, අනිත් පැත්ත දූෂණ ඒම වැඩ බලන්න තියෙනවා. ඔක්කොම බලලා දැන් ඒක 100% හරි වෙලා තියෙනවා. සමහර කට්ටිය ඇතුළ යනවා, අනිත් ඔක්කොම කට්ටිය එළිය යනවා. ඒක තමයි මං සිංගල කියනවා. அதான் தமிழ்ல எனக்கு தெரிஞ்ச வேலை சொல்லியிருக்கேன். தமிழில் தான் சொல்கிறேன். இயக்கம், பிரபாகரன், LTT, யுத்தம், டயஸ்போரா இந்த வார்த்தைகள் இல்லைன்னு சொன்னால் இலங்கையில் இந்த முன்னால் அரசாங்கம் நடத்தின ஆட்களுக்கு வந்து அரசியலை கொண்டு போகிறதுக்கு வேறு ஒன்றுமே மக்கள்கிட்ட இல்லை. இன்றைக்கு மக்கள் எல்லாம் வந்து நம்பிக்கை இழந்திருக்கிறான். ஆனால் அது எதுவும் இல்லாமல் ஒரு நாட்டோட அரசியல் இதுதான்னு சொல்லி இன்றைக்கு 100% கழுவி துடைச்சி இன்றைக்கு இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு எல்லாத்தையும் வச்சிருக்கான்னு சொன்னால் அவன் தான் உண்மையான ஜனாதிபதி. ஆனால் தமிழ் மக்கள் சைட்டில் பார்க்க போனால் அவர்களுக்குரிய அபிலாசைகளோ, அவர்களுக்கு உரிமைகளோ, அவர்களுக்கு தேவைகளோ, அவர்களுக்கு நீதிகளோ இன்னும் சரியான முறையில் நிலைநாட்டப்படலை. அதுவும் பொறுத்திருந்து பார்ப்போம். காலக்கெடு கூட இப்போ சர்வதேச விசாரணையை கூட இலங்கை அரசாங்கம் நிராகரித்தது. ஆனால் அங்கே கூட அவர்கள் கேட்டிருக்க விடயம்னு சொன்னால் நாங்கள் உண்மைக்குமே நிலைநாட்டுவோம், இனமத வேதமின்றி நிலைநாட்டுறோம். ஆனால் எங்களுக்கு காலம் தாங்க, குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நாங்கள் பதவிக்கு வந்து இலங்கையை சரி செய்ய கேட்டேன். உண்மைக்குமே அவர் அங்கே முன்வைச்ச கருத்தில் கூறின நேரடிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு நாட்டில் வந்து இந்த மூவின மக்களையும் ஒன்றாக சேர்த்து நாங்கள் ஒரு அரசாங்கத்தை கொண்டு எடுத்து நடத்த போகிறோம்னு சொன்னால் பேஸ்மெண்ட் எல்லாம் ஒழுங்காக இருக்கணும். அந்த பேஸ்மெண்ட்டை தான் நாங்கள் இப்போ கட்டி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் கட்டி சீரமைச்சு கொண்டு போய்க்கல எல்லாம் சரியாக நடக்குமென்னு சொல்லி காலவாசம் கேட்டுருக்கிறதா தான் நாங்கள் ஒரு பேசுபொருளான விடயமாக இருக்குது. அதனால் பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்கிற விஷயம் என்று சொன்னால், மஹிந்த ராஜபக்சே சார்பாக கதைக்கிறேன்னு சொல்லி இனவாத கருத்துக்கள் கதைக்கிற ஒரு சில பேர் வந்து